இனி 45வது பாசுரத்துல சாதிக்கிறார். 45வது பாசுரம், தேவரீர் அடியேனுக்காக உண்மையே கொடுத்தீர். ரொம்ப ஆச்சரியமான பாட்டு இது. நம்ம ராமானுஜர் திருநாமத்தை சொல்லிக் கொடுத்தேன், ஆனா நீங்க யாரும் கேட்கல. என்ன நடந்தது பாருங்க. தம் திருவடிகளே பிராபியமும் பிராபகமும் என்று விஸ்வசித்திருக்கும்படி பண்ணின உபகாரத்தை அனுசந்தித்து, மற்ற பேருக்கு நம்ம சொல்லணும்னு ஆரம்பிப்போம். சொல்லி சொல்லி பாக்குறோம், ஒண்ணு கேட்கறதா இல்ல. அப்ப என்ன பண்ணலாம்னால், இவா கேட்கலையேன்னு வருத்தப்பட்டிருக்கலாமா, இல்ல நல்ல வேளை நமக்கானும் கிடைச்சதேன்னு சந்தோஷப்பட்டுக்கலாமா? இப்ப இதே வருத்தப்பட்டு இருந்தோம்னா இதுவும் போடும். அப்ப இத்தையும் விட்டு அத்தையும் விட முடியுமா? சொல்லி பார்க்கலாம். கேட்கவில்லை என்றால் சரி, அடுத்த பிறவியில பகவத் அனுகிரகம் இருந்தா வந்துட்டு போறான் அப்படின்னு நமக்கு கிடைச்ச உபகாரத்தின் ஏற்றத்தை சொல்லிக்கணும். இவ்வளவு தூரம் என்ன கொண்டு நிறுத்தி பாட வச்சிருக்காரோ இல்லையா, அப்ப அதுக்கு நான் நன்றி உள்ளவனா இருக்கணும். அவர் என்னென்ன உபகாரம் எனக்கு பண்ணிருக்காருங்கிறத சொல்றேன். இந்த விஷயீகாரம் கிடைச்சதே எனக்கு இருக்கிற பெருமை என்று 45 சொல்லிக் கொள்ளுகிறார். 45ஆம் பாட்டு, பேரொன்று மற்றில்லை நின் சரணன்னி, அப்பேரளித்தற்காளொன்றுமில்லை மற்ற சரணன்னி, எண்ணி பொருளை தேரும் அவர்க்கும் எனக்கும் உனைத்தந்த செம்ம சொல்லால் கூறும் பரமன்னி இராமானுஷா மெய்மை கூறுடிலே. ராமானுஷரே, உண்மையை பார்த்தால் இப்படி இருக்கிறது. மெய்மை கூறுடில், உண்மை விஷயம் என்னன்னு பார்த்தா இப்படி இருக்கு. ராமானுஷா உடையவரே, நின் சரணன்றி, தேவரியருடைய திருவடிகளை தவிர, உன் சரண் உம திருவடி, உம்முடைய திருவடிகளை தவிர மற்ற பேரு ஒன்றில்லை. பாட்டை கொஞ்சம் நன்னா பிரிச்சுக்கணும். வேறு பேர் இல்லை. உம்ம திருவடிகளை அடைவதை தவிர வேறு புருஷார்த்தம், வேறு பிராபியம் இல்லை, மற்றில்லை. அப்பேரளித்தற்கு அச்சரணன்றி மற்ற ஆறு இல்லை. அந்த பேர் உம்ம திருவடிகள் கிடைக்கணும்னு வச்சுங்க, இதுதான் அடைய வேண்டியது. ஒரு வளையல் வாங்கணும்ன்றதுக்காக போறோம், அடைய வேண்டியது எது? வளையல். அது சரி, அதுக்கு வாங்கறதுக்கு பணம் வேணும். என்ன, இங்க ஓடுங்கோ, அங்க ஓடுங்கோ, அங்க ஓடுங்கோ, சம்பாதிங்கோ, பணம் சம்பாதிங்கோ, கடன் வாங்குங்கோ, எச்சோ பண்ணுங்க, பண்ணி வாங்கிட்டு வந்துடணுமோ இல்லையோ. இங்க என்ன சொல்றார், அடைய வேண்டியது ராமானுஜர் திருவடிகளைனால் அதை கொடுக்கறதுக்கு அதை தவிர வேற வழி கிடையாது. இப்ப கடைக்காரர்கிட்ட போறோம், நன்னா இருக்கு வளையல், அடிய வாங்கணும்னு இருக்கேன், புடவை நன்னா இருக்கு, வேட்டி நன்னா இருக்கு, ஒண்ணு செய்யும், இதை நான் ஆசைப்பட்ட வேட்டி என்ன அடையறதுக்கு நீரே வழியாரும், அதனால கொடுத்துடும்னா தரமாட்டார். வேறொரு வழியை தேடி பணத்தை எடுத்துன்னு வந்து கொடுத்தாத்தான் அவர் வேட்டி கொடுப்பார். அதே மாதிரி ராமானுஜர் என் திருவடிகள் தான் அடைய வேண்டியதுன்னு தெரிஞ்சுட்டோ இல்லையோ, வேற எங்கேயான முயற்சி எடுத்து வந்து அடையும், அடைஞ்சப்புறம் அனுகிரகம் கொடுக்கிறேன் என்று சொல்லாதே, அடைவதும் உன் திருவடிகளைத்தான், அதை அடைவிப்பதற்கும் அந்த திருவடிகளை தவிர வேறொன்று கிடையாது. அதை அடைவிக்கிற வழியும் உம்ம திருவடியாத்தான் இருந்தாகணும். அப்ப மற்ற பேர் ஒன்றில்லை, அப்பேர் அளித்தற்கு, அந்த பேரை எனக்கு கொடுக்கறதுக்கு அச்சரணன்றி மற்ற ஆறு ஒன்றும் இல்லை. அதே திருவடிகளை தவிர வேறு உபாயமும் என்னிடத்துல கிடையாது. அந்த திருவடிகளையே தான் பற்றியாகணும், அதையே தான் அனுபவித்தாக வேண்டும், ஒன்றும் இல்லை என்று இப்பொருளை, இந்த உயர்ந்த அர்த்தத்தை, இந்த ஆழ்ந்த கருத்தை தேரும் அவர்க்கும், யாரெல்லாம் உண்மைன்னு உணர்ந்து நம்பிக்கையோடு இருக்காரோ, நான் தேறி இருக்கான்னு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுட்டு இருக்கான்னு அர்த்தம். தேரும் அவர்க்கும் எனக்கும், இந்த விஷயத்த ஓஹோன்னு தெரிஞ்சுட்டு இருக்கிற மகான்களுக்கும் எனக்கும். இப்பதான் நான் முதல் நாளே வந்திருக்கேன் சுவாமி, இதுக்கு முன்னாடி எல்லாம் ஒண்ணு கேட்டதும் கிடையாது. அதோ அவர் இருக்கார் குரத்தாழ்வான், மிகுந்த பண்டிதர், என் திருவரங்க தமசனார் வந்திருக்கேன், இன்னைக்கு தான் முதல் பாட்டு உடையவர்னா என்னன்னு தெரியும். அப்ப இந்த ரெண்டு பேருக்கு எவ்வளவு பெரிய வித்தியாசம் இருக்கு. ராமானுஷா, எங்க வேறுபாட்டை நீ பார்க்கவே இல்லையே. தேரும் அவர்க்கும் எனக்கும், இவ்வளவெல்லாம் அடி எனக்கு விசுவாசம் கிடையாது. உன் திருவடிதான் பேரு, அதை கொடுப்பதற்கு ஒரே வழியும் உன் திருவடிதான் என்கிற அளவுக்கு எல்லாம் எனக்கு விசுவாசம் கிடையாது. ஆனா அதுல ரொம்ப விசுவாசம் இருக்கிறா கூறத்தாழ்வான். தேவரீருடைய பெருமை என்னன்னால், அவர்களுக்கு எனக்கும் வேறுபாடே பார்க்கலையே. தேரும் அவர்க்கும் எனக்கும் உனை தந்த செம்மை, உனை தேவரீரை தந்த தேவரீரையே அடி உங்களுக்கு கொடுத்தது. ராமானுஜர் தன்னை கூறத்தாழ்வானுக்கும் கொடுத்தாராம், முதலியாண்டானுக்கும் கொடுத்தாராம், எம்பாருக்கும் கொடுத்தாராம், நன்னா இருக்கு, அவள்லாம் சமமானவா. அதே ராமானுஜர் தன்னை திருவரங்கத்தமுதனாருக்கும் கொடுத்தாரான்னா இது சரியே இல்ல சுவாமி, நியாயமாவே படல. இப்போ ஏதோ அரசாங்கத்தில இருந்து ஒரு பெரிய பரிசு கொடுக்குறா, நன்னா படிச்சவர், ஓஹோ நாட்டுக்கு உதவி பண்ணிருக்காரு, எல்லாம் சரி. இப்போ ஒண்ணுமே இல்லை, நம்ம யாருக்கும் ஒண்ணுமே இப்ப வெறும் கையால கூட எதுவும் ஓட்டுனதே இல்லைன்னு வச்சுங்களேன். அவ்வளவு தூரம் மோசம்னா நமக்கும் கொடுக்கிறாள்னால் உடனே சத்தம் வந்துடும், எதுக்கும் எதுக்கும் ஈடு கட்டி கொடுக்கிறது இப்போ. ஆனா உடையவர் கூறத்தாழ்வானுக்கும் கொடுத்துட்டு திருவரங்கத்தமுதனாரும் கொடுக்கிறாரே, இது என்ன ஆச்சரியம். உனை தந்த செம்மை, செம்மைன்னா இதுதான் நேர்மை. இந்த விஷயத்துல நன்னா நம்ம புரிஞ்சுக்கணும். பகவானுக்கும் உலகத்துக்கு இருக்கிற வேறுபாடு. ஒரு விஷயம் உயர்ந்தது, அந்த உயர்ந்ததே அதுக்கு தகுதி இருக்கிற வாழ்த்தான் கொடுக்கணும் அப்படிங்கிறது உலக இயல்பு. இப்போ ஓஹோன்னு ஒரு கல்லூரியில நான் போய் படிக்கணும்,
அப்படின்னா அதுக்கு 99 வாங்கியிருந்தா தான் இடம் கொடுப்பா. யாரோ ஒருத்தர் 28 தான் வாங்கியிருக்கார், அவருக்கு அங்க இடம் கொடுத்துட்டா என்ன ஆகும்? பெரிய சத்தம், ஊழல் நடந்திருக்கு, அதனால கொடுக்கவே கொடுக்காதீங்க, வெள்ள தள்ளுங்க, இப்படித்தானே சத்தம் போடுவா. இப்ப வசத்தியான ஒரு பண்டம் இருக்கு, அதற்குரிய சம்பாத்தியம் அதற்குரிய பணத்தை கொடுத்தா தான் எனக்கு கிடைக்கும், இல்லைன்னா அது கிடைக்க போறது இல்லை. ஆனா பகவான் நமக்கும் கொடுக்கிறார், தன்னை வசிஷ்டாச்சாரியருக்கும் கொடுக்கிறார், விஸ்வாமித்தரும் கொடுக்கிறார்னா உடனே நம்ம சத்தம் போட வேண்டாம், ஊழல் நடக்கிறது சுவாமி. ஏன்னால் இப்பேற்பட்ட வசதியான பிரம்மத்தை வசிஷ்டருக்கும் கொடுக்கலாம், எனக்கும் கொடுக்கலாமா? ஆனா அவர் கொடுக்கிறாரேன்னு சொன்னா ஊழல் ஒருத்தர் சத்தமே போடலையே. இது பகவானுடைய கருணைன்னா கொண்டாடிட்டு இருக்கோம். இதுதான் உலகத்துக்கும் அவனுக்கு வேறுபாடு. லோகத்துல தகுதி இருந்தா தான் எதுவும் கிடைக்கும். ஆனா நம்ம தப்பா என்ன தெரியுமா பேசிட்டு இருக்கோம்? ஆன்மீகத்துலதான் தகுதி தகுதின்னுவா மறைச்சுடுவா, லௌகிக்கத்துலதான் எல்லாரையும் சமமா நடத்துவான்னு சொல்லிட்டு இருக்கோம். காணுமே, எல்லாரையும் சமமா நடத்துவான்னா எந்த கல்லூரி வேணா யார் வேணா உள்ள போக முடியணுமே, எந்த வேலைக்கு வேணா யார வேணா எடுக்கணுமே, எப்பேற்பட்ட புத்திசாலித்தனத்துக்கு வேணா யார் வேணா உட்காத்தனமே. உட்கார்த்தது இல்லையே. ஆனா இங்க உட்கார்த்தறாரு, கூரத்தாழ்வானுக்கும் கொடுத்தார், எனக்கும் கொடுத்திருக்காருனால் இங்குதான் வேறுபாடு களையப்படுகிறது. மற்ற இடத்துலதான் வேறுபாடு உருவாக்கப்படுகிறது. அதை போய் தெரிஞ்சுக்காம நடக்கிறார்களே. உனைத்தந்த செம்மை மெய்மை கூறிடில், தேவரீர அடியேனுக்கே கொடுத்து சொல்லியோ, அதை உண்மை சொன்னால் சொல்லால் கூறும் பரமன்று. இது வாய் வார்த்தையால சொல்லி முடிச்சிட முடியாது. அடியோங்களையே சமர்ப்பித்தாலே ஒழிய, கைங்கரியம் கைங்கரியம்னு செய்தாலே ஒழிய சொல்லும் பரமன்று. வெறும் வாயில சொல்ற விஷயமா? ராமானுஜர் தனக்கு தன்னை உயர்ந்த சிஷ்யர்களுக்கும் கொடுத்தாராம், அமுதனாருக்கும் கொடுத்தாரான்னு வாயில சொல்லிட்டா எடுத்தா சொல்லும் பரமன்று. இது சொல்லுக்கு எட்டாத பெருமை உடையது. இனி பாசுரத்தின் அர்த்தம் பார்க்கலாம். ராமானுஜர் தனக்கு பண்ணின உபகாரம், எவ்வளவு நீண்ட பரம்பரையா கிருஷி பண்ணிருக்கார், எத்தனை உபகாரம் பண்ணிருக்கார். உபகாரம் உதவி, ஒன்னா ரெண்டா எங்கேயோ தெரிஞ்சுட்டு இருந்தேன், இப்படி கொண்டு நிறுத்திருக்காரு. நீங்க ஏதாவது ஒரு ஊர்ல இருந்து ஊருக்கு போயிருப்பீள், போயிட்டு அந்த ஊர்ல யாரையும் கூட தெரிஞ்சிருக்காது, ஒண்டிக்கலாங்கிறதுக்காக ஒருத்தர் வீட்டுல ஒரு 10 நாள் இருக்கேன், வேலைக்குள்ள தேடிட்டு கிடைச்சா நான் கிளம்பி போயிட்டேன்னு உட்காருவோம். வேலை கிடைச்சிருக்காது, பிள்ளை திண்டாடிட்டு இருக்குன்னு ஒரு பார்ப்பார். கவலைப்படாதே 2 நாள் இங்க சாப்பிட்டுக்கோன்னார். சரி வேற வழியில சாப்பிட்டுட்டேன். இருந்தா கூட ஏதாவது வேலை எனக்கு தெரிஞ்சா பார்த்து தரேன்னார். சரின்னு கொடுத்தேன், அவரே வேலையும் பார்த்து கொடுத்துட்டார். வேலை தான் போயிட்டு இருக்கு, இப்ப வெளியில போனா இந்த சம்பளத்துக்கெல்லாம் கட்டுப்படி ஆகாது, இந்த வீட்லயே ஒண்டின்று அப்படின்னார். சரின்னு இருந்தேன், சம்பளமும் கூடித்து. அவரே ஒரு 4 இடம் தள்ளி இப்ப அந்த வீடு வந்திருக்கான், இப்ப தேவையில்ல நீ அங்க வேணா இருக்கியா கேட்டார். இருந்தேன். வயசாயிடுத்து, எது கல்யாணம் காட்சி ஒண்ணு இல்லாத தவிச்சுட்டு இருக்கேப்போ, நானே பார்த்து ஒரு பொண்ணை பண்ணி வைக்கிறேன். சரி பார்த்தார், நல்ல பொண்ணா பண்ணி வச்சுட்டார். ஆனா அந்த பொண்ணு கொஞ்சம் பணக்கார பொண்ணு, இவங்கிட்ட அவ்வளவா இல்ல. பரவாயில்ல, நானே உனக்கு கொஞ்சம் சொத்து கொடுத்து நானே கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னார். இவன் வரச்சே எப்படி இருந்தான், இப்ப எப்படி இருக்கான், அத்தனையும் மாறிப்படுத்தோ இல்லையோ. இது நான் உலகத்துல சொன்னது நன்னா புரியும் எல்லாருக்கும். அத போலத்தான் இப்ப திருவரங்கத்தமுதனார் சொல்லிக்கிறார். ஒண்ணுமே இல்லாத தவிச்சுன்னு நான் வந்து சேர்ந்தேன், இங்க என்ன நடக்கிறது கூட அடி எனக்கு தெரியாது. ஆனா ஒன்னொன்னையும் கொடுத்து 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 என்ன உயர்த்தின்னு வந்தாரோ இல்லையோ, இது கூறும் பரமன்று. இது வாய் வார்த்தையால சொல்ல முடியாது. இந்த உபகாரத்தை அனுசந்தித்து இந்த பிரபாவத்தை நான் கொண்டாடுகிறேன். கொண்டாடினா எல்லாருக்கும் இது தெரிய போகுது. குடத்திலிட்ட விளக்கா இருக்கணும், கீர்த்தி பரவக்கூடாது. ஒருத்தரை பத்தி வெளியில அது இப்ப ஏதோ தண்டோரா போடுற மாதிரி போடக்கூடாது எல்லாம் சொல்றோமோ இல்லையோ, அது தப்பு. அவர்களா தண்டோரா போடக்கூடாது, அவ்வளவுதான் விஷயமே தவிர ஒரு பெருமை ஒரு இடத்துல நடக்கிறது, ஒரு தர்ம காரியம் நடக்கிறது, ஒருத்தர் ரொம்ப குணசாலியா இருக்காருனால் மற்ற பேர் அதை கண்டிப்பா எடுத்து சொல்லணும். சொன்னாதான் இவராட்ட இன்னும் 4 பேர் இருக்கணும்னு வருவா. அப்பதான் தர்மம் வளரும். இன்னும் கேட்கிறவர்கள் எல்லாரும் ஓ இப்படி இருக்கிறானா நம்மளும் இருக்கலாமே அப்படிங்கிற ஆசைக்கு வருவா. இது நம்ம வெளியிலேயே சொல்லலைன்னு வச்சுங்க, அப்ப தர்மம் எப்படி வெளியில போகும்? தர்மம் நடக்கிறது, ஒரு பெரிய யஜ்ஞம் நடக்கிறது, ஓஹோன்னு சாஸ்திரப்படி நடக்கிறான்னு வச்சுங்க, தெரியணும். தெரிஞ்சு 100 பேர் இப்ப பாக்கணும், பார்த்து பார்த்து கைங்கரம் பண்ணணும். பண்ணாதான் எல்லாரும் தெரிஞ்சு எல்லாரும் வந்து பங்கு கொள்வா. அதனால நான் இந்த பெருமையை போய் சொல்ல போகிறேன். பேரொன்று மற்றில்லை நின் சரணன்றி, அதாவது உன்னுடைய திருவடிகளை தவிர வேறு நமக்கு பிராப்தியம் இல்லை. ஆனந்தோ பிரம்மே திவ்யஜானாத் ரசோ வைசகா என்றெல்லாம் பகவானே பிராப்தியம்னு சொல்லப்பட்டிருக்கு. எம்பெருமான் தான் பிராப்தியம் என்று பல இடத்துல இருக்கு. ஆனா நான் சொன்னது தெரியுமோ, நின் சரணன்றி. ராமானுஜர் தான் பிராப்தியம்னு சொல்லியிருக்கேன். பகவான் பிராப்தியமா புருஷார்த்தமா அல்லது ராமானுஜர் புருஷார்த்தமா, ரெண்டுல ஏதுன்னு சந்தேகம் வந்து சொல்லியோ. சர்வேஸ்வரன் தானே ராமானுஜர் அவதரிச்சிருக்கார், பகவான் தானே ஆச்சாரியனாக பிறக்கிறார். அதனால நான் 2 சொன்னதும் தப்பு இல்லைன்னுட்டார். சர்வேஸ்வரனே ஆசிரியன் தான், ஆனால் அவரே பாதி நான்யத்திர எங்கையாலே ஆச்சாரியத்துவம் எம்பெருமானார் இடத்துல இருக்கு. பகவானே எம்பெருமானாராத்தான் அவதரிச்சிருக்கார். அவர் திருவடிகளேதான் பிராப்தியம்னு சொல்லுவதில் ஒன்றும் குறையில்லை. பேரொன்று மற்றில்லை நின் சரணன்றி.
உன் திருவடிகள் தான் பிராப்யம் என்று சாதிக்கிறார். அழகான அர்த்தம் ஒண்ணு. ந குரோஹோ அபரஹா திராதா. குருவை தவிர காப்பாற்றுபவன் மற்றொருத்தன் இல்லை. குருவை தவிர அடையப்பட வேண்டியவன் மற்றொருத்தன் இல்லை. அடைய வேண்டியதும் குருவத்தான். குருரேவ பராகதின்னு சொல்றாளோ இல்லையோ. குருரேவ பரந்தனம், குருரேவ பரா வித்யா, குருரேவ பரம் பிரம்ம. பிரம்மமும் குருதான், வித்யை கற்க வேண்டியதும் குருதான், அடைய வேண்டியதும் குருதான். அப்ப குருதான் நமக்கு சகல கதி. அதனால தேவரீரே புருஷார்த்தம், வேறொரு பிராப்தியம் இல்லை. சரி, அதுக்கு வழி, அதுக்குதான் வழி வேணும் என்னால் பெருமான் திருவடிகள் தான் புருஷார்த்தம். அதுக்கு வழி அதில் பக்தி பண்ணுவது, இது முதல் படி. ராமானுஜர் திருவடிகள் தான் புருஷார்த்தம், அதற்கு வழி அவர் திருவடிகளையே உபாயமாக பற்றுவது, இது கடைசி படி. இந்த முதல் படியிலேருந்து கடைசி வரைக்கும் என்ன ஏத்தின் வந்திருக்கிறே. பிரம்மவேத பிரம்மைவ பதவி ச ஏனான் பிரம்மகமயதி ரசக்யேவாயன் லப்த்வானந்தி பவதி. இதெல்லாம் உபனிஷத்துக்கள் பகவான் அடையறதுக்கு சொல்லியிருக்கிற வழி. எப்படி அவரை அடைய வேண்டும்னால் திரஷ்டவ்யோ ஸ்ரோதவ்யோ மந்தவ்யா நிதித்தியாசித்தவ்யா காரணம் துத்தியா. நன்னா அவரை பத்தி கேளு, சிந்தனை பண்ணு, திரும்ப திரும்ப சிந்தனை பண்ணு, விடாம உபாசனம் பண்ணு, அடைஞ்சுடலாம். இதெல்லாம் பகவான் அடையறதுக்கு வழி சொல்லி வச்சிருக்கோம். இதெல்லாம் நான் உங்களை கட்டப்படுத்துறதாவே இல்லை. இந்த சிரமத்தெல்லாம் சுருக்கிட்டேனே. இப்ப அப்படியே அமர்ந்து தியானம் பண்ணு, நிதித்தியாசனம் பண்ணி பட்னி கடை சொல்லலே யாரும். இப்ப எளிதில் ராமானுஜருடைய திருவடிகளை அடையலாம். உபாய உபேய பாவேன தமேவ சரணம் பிரஜேத். ராமானுஜர் திருவடிகளையே உபாயமாகவும் உபேயமாகவும் பற்று. அதுவே நமக்கு அடைய தகுந்த புருஷார்த்தம். அதுதான் அடைவதற்குண்டான வழி. இது யாருக்கு தெரியும்னால் அந்த உண்மை தெரிஞ்சவா தான் ஆழ்வான், பிள்ளான், எம்பார் போன்றோர். அப்படி அவர்கள் தெரிஞ்சிட்டு இருக்காளா? பிரதம பருவம் பாப்பியம் ஆகின்றது இல்லே. உலக இன்பமே பிராபியம் சொல்றானா? தள்ளுடு. பெருமான் திருவடிகள் தான் பிராபியம் உபாயம் சொல்றானா? தேவலே, நமக்கு ஒத்து போகாது. ராமானுஜர் திருவடிகளே பிராபியம் உபாயம்னு சொல்றானா? இதுதான் பொருந்தும். அதனால அப்படி இருக்கிற வாசியர் எந்தோர் அத்திர பரத்திர சாபி நித்தியம் யதீய சரணம் சரணம் மதியன் என்ன ஆள வந்தார் ஸ்தோத்திர ரத்னத்துல சாதிக்கிறார். அழகான ஒரு கருத்து சொல்லியிருக்காரு. இங்க போய் நேர பகவான் பிடிக்க முடியாதுன்னுட்டு ஆச்சாரிய நேடல்ல நிக்கிறோம். ஆச்சாரிய நமக்கு அனுகிரகிக்கிறார், அவர் தான் அனைத்தும். இத்த சொல்லி இவர்கிட்ட நன்னா பரமதம் வாங்கினுட்டு அடியே கொஞ்சம் விடை கொண்டு போயிட்டு வரேன், ஸ்ரீவைகுண்டத்துக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு ஆச்சாரியன்ட்ட விடை பெற்றுன்னு கிளம்பினோம். அவர் கேட்டார், அப்ப நான் இங்கேயே இருக்க போறேன்னா போறேன்னா என்னன்னு தெரியலையேனால், சரி நமக்கு முன்னாடி அவர் எழுந்துருட்டா சரி, அவருக்கு பின்னாடி நமக்கு பின்னாடி போனாலும் சரி, அங்க போவோம். போன உடனே வைகுந்தத்துக்குள்ள நுழைஞ்சிடுவோம், நன்னா பகவான் அனுபவிப்போம். பிராட்டிமார்களோட ஆனந்தமா இருக்கார். ஆதிசேஷன் கருடன் அவாவா ஓஹோன்னு இருக்கு, எல்லாமே நன்னா இருக்கு. அப்ப இந்த ஆச்சாரியன் என்ன அவர் இங்கே இந்த மாதிரி அங்க போயிட்டோம் இல்லையோ, அப்ப ஏறி வந்த ஏணிய உதச்சு விடலாமா, தள்ளி விட்டு விடலாமா? இவர் தானே நமக்கு கொடுத்தாருனால் அதனால ஆள வந்தார் தெம்பா சொல்லிட்டார். போது நான் இங்கிருந்து அங்க போன உடனே வேற எங்கேயும் போக மாட்டேன். பெருமாளை பார்த்து அடியேன் வந்துட்டேன்னு கழுத்து போட்டுருவேன். போட்டுட்டு எங்க நாதமுனிகள் இருக்கார், உய்யக்கொண்டார் இருக்கார், மணக்கால் நம்பிகள் இருக்காருன்னு தேடுவேன். எங்கோ ஒரு இடத்துல இருப்பா, அவர்களை பிடித்து அங்க போய் அவர்களுக்கு தான் கைங்கரம் இருப்பேன்றார். அத்திர பரத்திர சாப்பினால் இங்கு எந்த ஆச்சாரியனுக்கு கைங்கரம் பண்ணேனோ அங்கு போன பிற்பாடு ஆள் மாத்திட மாட்டேன். அப்படின்னா நான் ஏறி வந்தவரை மறந்து போயிட்டேன்னு அர்த்தம். இங்கு கைங்கரம் பண்ண ஆச்சாரியனுக்கே அங்கு போயும் செய்வேன். ரொம்ப புரட்சிகரமான கருத்து. ஏன்னா அங்க போன பிற்பாடு மாத்திக்க முடியுமா? இவர் அங்க கண்டப்படுவரா மாட்டாரா? இவர் இருப்பரா? இன்னொன்னு பெருமாள் இங்க இருக்கிறச்சு ஆச்சாரிய இங்க உட்காந்து கைங்கரி எனக்கு பண்ணு அப்படின்னு சொல்லுவாரா? சொல்ல முடியாது. ஆனா ஆசை யாரையும் விட்டுட மாட்டோம். ஆச்சாரியன் தான் தனக்குங்கிற விருப்பம், அந்த நிஷ்டை இருந்ததுன்னா தான் இந்த சம்பிரதாயத்துல பெருமை. அவர் தான் தருகிறார், அவர் அவசியம் செய்வார்ங்கிற நிஷ்ட வேணும் இல்லையோ. அதனால அத்திர பரத்திர சாப்பி என்றே ஆள வந்தார் சந்தையும் சர்வத்திர, எந்த இடத்துலயா இருந்தாலும் இந்த அதிகாரிக்கு ஆச்சாரியன் திருவடிகளே பிராபியம் அப்பேரளித்தற்கு. அப்ப ஆச்சாரியன் திருவடி தான் புருஷார்த்தம் தெரிஞ்சு போச்சு. அதை கொடுக்க போறது யார்? அப்பேரளித்தற்கு, அந்த பேரு பிராபியத்தை கொடுக்கறதுக்கு உபாய உபேய பாவேன தரணம் தமேவ சரணம் பிரஜேத் என்றும் ராமானுஜஸ்ய சரணம் சரணம் பிரபத்யே என்றும் நிஷ்கரிஷித்தபடியே ஏற்கனவே ஒன்னு அறுதிட்டு வச்சுட்டாப்போ. ராமானுஜருடைய திருவடிகளே சரணம். சரணம்னா கத்தின்னு அர்த்தம். கத்தினா தஞ்சம்னு வச்சுங்கோ, புகழ்னு வச்சுங்கோ. ஒரே புகழ், ஒரே கதி, ஒரே தஞ்சம், உய்ய ஒரே வழி உடையவர் திருவடி. அதைத்தான் இந்த இடத்துல ரெண்டாவது சொல்றாரு. இப்போ அப்பேரளித்தற்கு ஆளொன்றுமில்லை மற்ற சரணன்றி, அந்த திருவடிகளை தவிர மற்றொன்று என் கண்ணில் இல்லை. குரோர் அந்யம் ந பாவையேத், குருவை தவிர மத்தொன்றை நினையாதே. அதையும் சொல்லிட்டு மேல சாதிக்கிறார்.
எம்பெருமானார் திருவடிகளை கண்டுகொண்ட நமக்கு ராமானுஜர் திருவடி கிடைச்சிடுத்து, ஸ்ரீபெரும்புதூருக்கு போனோம், கைங்கீரன் கிடைச்சிட போறது, கிடைக்கிறதுனால் எதை மறக்கணும்ங்கிற இருப்போம். மற்ற சரணன்றி அந்த பேரு உன் திருவடிகளாகிற பிராபியத்தை கொடுக்கறதுக்கு மற்றொன்று உபாயமாகாதுன்னு அருள்யோ. இந்த மற்றுன்னு எதை கழிக்கிறா இருப்போ, அதுதான் இவெல்லாம் ரொம்ப சாமர்த்தியமா பண்ணிடுவா. பார்த்தாலே நமக்கே தகைச்சுப்படுவோம். இப்போ எது மற்றொன்றும் வேண்டாம் மனமேங்கிறார். மற்றுன்னு எத்தையோ தள்ளுறாரு இல்லையோ. தேவு மற்றறியேன் மதுரகவி ஆழ்வார் பாசுரத்தில் இந்த நம்மாழ்வாரை தவிர வேறு தெய்வம் தெரியாது. நம்ம இந்த வேறு தெய்வம்னு உடனே என்ன நினைச்சுப்போம், சரி ஏதோ தேவதாந்திரம் மூலையில இருக்கா, அவா இருக்கா இதெல்லாம் போக மாட்டேன்னு சொல்றா போல் இருக்குன்னா, அதெல்லாம் சொல்லல. ஸ்ரீ வைகுண்டனாகிற வேறு தெய்வம் தெரியாதுன்னு. வைகுண்டநாதன் தான் வேறுன்னு நான் சொன்னேன். இப்போ வேற யாரும் இல்ல, ஸ்ரீமன் நாராயணனே தள்ளுபடி. ஆழ்வார் தான் நமக்கு ஆச்சாரியன். இதத்தான் சரம பருவ நிஷ்டைன்னு சொல்றா. புரியறது சிரமம். ஆனா அந்த நிஷ்டையில தான் இந்த ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயமே ஆதாரமா பத்தி இருக்கு. இந்த சம்பிரதாயம் கொஞ்சம் சிரமமா எங்க இருக்குன்னால், இது சிரமம் இல்ல, உள்ள வர்றது கொஞ்சம் சிரமம். வந்து என்னங்கிறத தெரிஞ்சுட்டோம்னா அதன்படி இருந்தால் அது ரொம்ப முக்கியம். அதன்படி இருந்தோம்னால் ரொம்ப சுலபமான சம்பிரதாயம். ஏன்னா அது நம்மள கஷ்டப்படுத்தவே படுத்தாது. கூறுகிறார் ராமானுஜ சரணம் சரணம் பிரபத்தியேன்னு சொன்னமே. ஏற்கனவே ஆழ்வார் ஒரு வார்த்தை சொல்றார், அடி எனக்கு மோட்சம் கொடுத்தீர்னாலும் வேண்டாம், கைவல்யம் கொடுத்தாலும் வேண்டாம். இது பெருமாளுக்கும் ஆழ்வாருக்கும் ஒரு உரையாடல். ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறார். பகவான் சொல்ற நமக்கு வீடு தரோம். வீடு தரோம்னா இதை இந்த லோகத்துல பெரிய பங்களா கொடுக்க போறாருன்னு ஆழ்வார் நினைச்சுட்டார் போல் இருக்கு. வேண்டாம்னுட்டார். வீட்டு திறமும் செப்பம், இந்த வீடெல்லாம் எனக்கு வேண்டாம், இந்த லோகத்துல ஐஸ்வர்ய அனுபவம் வேண்டாம்னார். ஓ, இந்த லோகத்தை கொடுக்கல, மாவீடு தருகிறோம், உமக்கு கைவல்யம் தருகிறோம், இனிமே திரும்பியே வர வேண்டாம், கைவல்ய மோட்சம் பெறலாம்னால் மாவீட்டு திறமும் செப்பம். ஆழ்வீர் கைவல்யம் கொடுக்கல, நான் வைகுந்தத்துக்கு அழைச்சுன்னு வந்து என்னையே தருகிறேன்னால் எம்மா வீட்டு திறமும் செப்பம், அதுவும் வேண்டாம்னுட்டார். அப்ப மோட்சமும் வேண்டாம், இந்த லோகமும் வேண்டாம், உமக்கு என்னதான் வேணும்னால் நின் செம்மா பாதபற்பு தலை சேர்த்து வல்லை, உம்முடைய திருவடி தாமர்களை என் தலையால் தரிக்க வேண்டாம், அவ்வளவுதான் வேணும். பரமபதமே வேண்டாம், வைகுந்தமே வேண்டாம், பகவானுடைய திருவடிகளை தலையால ஒரு தரம் தாங்கிட்டா போரும். ஒரு தரம் போரும்னு சொன்னா விட்டுடுவாளவா? ஒரு தரம் கிடைச்சதுன்னா இனிமே இதுவே நிலைக்கணும்னு விடுவா. அப்ப அது போரும்னுட்டா மறவதே வேண்டாமன்னால் இதோட ஒப்பிடச்சு அது ஒண்ணும் இல்லையோ. அத போல ராமானுஜர் திருவடி கிடைச்சுடுத்தினால் மற்றொன்றும் ஒப்பிடுறதுக்கே இல்லை. அதனாலதான் மற்ற சரணன்றி, அதை தவிர வேறொன்று உபாயமும் ஆகாது. பஜன சுகமேகஸ்ய விபுலம் என்றும் சித்திர் பவதிவா நவா இது சம்சயா அச்சுத சேவினாம். பகவான நேர பத்திரவாளுக்கு காரியம் நடக்குமோ நடக்காதோன்னு சந்தேகம் இருந்துட்டே இருக்கும். ஆனா ஆச்சாரியனை பத்திட்டவாளுக்கு காரியம் நிச்சயம் நடக்கும் என்கிற உறுதி ஏற்படுகிறது இல்லையோ. அதனாலே பகவானிடத்துல பண்ற பிரபத்தி உபாயம் இல்லை, பகவானிடத்துல பண்ற பக்தி உபாயம் இல்லை, பகவானுடைய திருவடிகளை அடையணுங்கிறது புருஷார்த்தமும் இல்லை, ஒன்றுமில்லை. பின்னே ராமானுஜர் திருவடிகளை அடைந்து கைங்கரியம் பண்றதுதான் ஒரே பலம், அதுதான் வாழ்க்கையின் பயன். அதற்கு கொடுக்க போறது யாரு? அதே திருவடி, அதே ராமானுஜருடைய திருவடிகள் தான் கொடுக்கும் என்று வேதம் ஒரு 4 பொதிந்த மெய்ப்பொருளும் கோதில் மனு முதல் கூறுவதும் தீதில் சரணாகதி தந்த தந்திரைவன் தாளே அரணாக மண்ணு மது. அருளாள பெருமாள் எம்பெருமானார் அருளி செய்த போது பகவான் தான் தன் திருவடிகளை சரணமாக கொடுத்தார் என்று சாதித்தார். அப்ப அதை கொடுத்ததை காட்டிலும் ஆச்சாரியன் தானே அதை கொடுத்திருக்கார். அதனால அத்தையே பற்றினோம். காலத்திரையேபி கரணத்திரய நிர்மிதாதி பாபக்கிரியஸ்ய சரணம் பகவத் க்ஷமைவ சாச்சத்வயா கமலா ரமணே அர்த்திதா. அதையும் துவையைவ சாச்சத்வயைவ தேவரீராலேயே பங்குனி மாசம் உத்தர நட்சத்திரத்தன்று ஸ்ரீரங்கநாச்சியாரை முன்னிட்டு கொண்டு ஸ்ரீரங்கநாதனிடத்தே ஸ்ரீரங்கத்தில் சரணாகதி அனுஷ்டித்தீராமே, அதை நீர் அனுஷ்டித்து எங்களுக்கும் சேர்த்து மோட்சம் வாங்கி வச்சீராமே, அப்புறம் நாங்க எதுக்கு கஷ்டப்படணும்? அப்ப அப்பேரளித்தற் காலொன்றுமில்லை மத்த சரணன்றி. மோட்சத்துக்கு பகவானே அடையணும்னா கூட அதுக்கு நீர்னா சரணாதி பண்ணி வச்சிருக்கீர். உம்மை பற்றுவதற்கு நீர் தான் வழி, உம்மை அடையறதுக்கு பகவானை அடைவதற்கும் நீரே தான் வழியா இருக்கிறீர். இப்போ மற்ற சரணன்றி, அதனால உம்மை தவிர மற்றொன்றை எதிர்பார்ப்போம் பாரோம் என்று இப்பொருளை தேருமவர்க்கும். இந்த உயர்ந்த அர்த்தத்தை நன்னா புரிஞ்சு வச்சுருக்கா குரத்தாழ்வான், பிள்ளான், எம்பார் முதலானோர். அவர்களுக்கும் ந சம்சயஸ்து தத் பக்த பரிச்சர்யா ரதாத்மனாம் என்கிறபடியே பகவானை பற்றினவர்களுக்கு சந்தேகம் இருந்துட்டே இருக்கு. ஆனா பாகவதர்களை பற்றினவர்களுக்கு அந்த சந்தேகம் துளி இருக்கிறதே இல்லை. கண்டிப்பா மனுஷனா இருக்கார், நம்மோட ஒத்தவரா இருக்கார், நம்ம கஷ்ட நஷ்டம் புரிஞ்சவரா ஆச்சாரியன் இருக்கார். அப்ப அவர் தான் நமக்கு வேண்டிய நன்மை செய்வார். பகவான் இருந்தாலும் வராகமா அவதரிக்கிறார், கொஞ்சம் பயமாத்தான் இருக்கு. நரசிம்மனா கர்ஜிக்கிறார், இன்னும் பயமாத்தான் இருக்கு. மத்ஸ்யமா இருக்கார்,
கொஞ்சம் நழுவிண்டே இருப்பாரோ அப்படின்னு பயமா இருக்கு. கூர்மா ஆமையா இருக்கார், அவரே கடலுக்குள்ள சிக்கின்னு இருக்காரோ பயமா இருக்கு. இதெல்லாம் கட்டமே இல்ல பாருங்க ஆச்சாரிய நடத்துல. அதனாலதான் இவரையே பற்றுகிறோம் என்னும் உறுதி அளித்தார். தேரும் அவர்க்கும் எனக்கும், பேர்பட்ட நல்ல புத்தி இருக்கிற கூரத்தாழ்வான் போன்றோருக்கும் எனக்கும், எனக்கும்னா தேராத எனக்கும் வச்சுங்க, தேறுகிற அவர்க்கும் தேராத எனக்கும். அப்ப நான் தேரல, அப்படிப்பட்ட எனக்கு தான் யாருங்கிறது ஒரு வார்த்தை சொல்லிட்டார். விருத்தியா பசுகு நரவபுகு. விருத்தியா பசுகுனால் நடத்தையாலே அனுஷ்டானத்தாலே மாடு, ஆனா உருவத்தாலே மனிதன். உருவத்தால மனிதனா இருக்கேன். நரவபுகு விருத்தியா பசுகு, என்னுடைய விருத்திய பார்த்தா பசுமாட்டோடைய தாட்டம் இருக்கு, ஆனா என்னுடைய உருவத்தை பார்த்தா மனுஷனாட்டம் இருக்கு. ஏதாவது பேர் வைக்கலாமன்னா 2 கால் மாடு என்று வேணா பேர் வைக்கலாம். இப்போ மாட்டுக்கு 4 கால் இருக்கும், நான் மாடாட்டம் தான் நடந்துக்கிறேன், அப்ப 2 கால் மாடுதான். விருத்தியா பசுகு என்கிறபடியே அதி பாபிஷ்டனாக இருக்கும் அடியேனுக்கும் ராமானுஷா, ராமானுஷரே உனை தந்த செம்மை. தேவரீர ஒண்ணு வித்தியாசம் பார்க்காத கொடுத்திராமே, அவ்வளவு தூரம் நேர்மையா நமக்கு இப்ப கொடுக்கிறது. நம்மை யார் பெற்றுக்கொண்டால் நமக்கு என்ன, அப்படி சொல்லலாமா சாமி? பார்த்து பாத்திரம் அறிந்து பிச்சை இட வேண்டாமோ? யாராரு கொடுக்கணுமோ அப்ப அப்படி பார்த்து கொடுக்கணும் என்னால் வாஸ்தவம். ஏன்னா நம்ம பொருளுக்கு ஓரளவு தான் பெருமை. இது யார்கிட்ட போறதோ அதுக்கு தகுந்துதான் அது பயன்படும். இந்த மாதிரி இருக்கிறதுனால பார்த்து பார்த்து தான் கொடுக்கணும். ஆனா இப்ப நம்ம உசந்த ஒரு பொருள் வச்சுருக்கோம், அது எங்க போனாலும் அவளை திருத்திடும் அப்படின்னு இருக்குன்னு வச்சுங்க. பொருள் நல்லவனை பார்த்து போக வேண்டாம், இந்த பொருளுக்கு இருக்கிற பெருமை அது எங்க சென்றாலும் அவன் திருந்திடுவான் என்று இருந்தால் வித்தியாசமே பார்க்க வேண்டாமே. யார்கிட்ட வேணா கொடுத்தோம்லாம் இல்லையோ. ஏன்னா இதன் மகாத்மியம் தான் அங்க சண்டை பெறும். அது அழுக்கா இருக்கிறதுக்கா இதுக்கு ஆபத்தே இல்லை. இப்போ நம்ம கையில இருக்கிற வஸ்து வசதியா இருந்துருத்து நான் எங்க வேணா போவோமே. இப்போ ஏதோ ஒரு இடத்துல கூப்பிடுறா, எல்லாரும் ஒரே நாஸ்திகர்கள் வந்து இந்த இடத்துல கொஞ்சம் ஸ்ரீரங்க கத்தியத்தை பத்தி சொல்லும் சுவாமி இப்படின்னு கூப்பிடுறாள்னா, இந்த மாஸ்திக கூடாரத்துக்குள்ள போய் இப்போ நாம என்ன பண்ண போறோம், அதை நம்புவாளோ மாட்டாளோ, கூடுமோ கூடாதோ, கட்டமா இருக்கேன்னால் நமக்கு என்ன கவலை? இப்போ நம்ம போய் நம்ம ஸ்ரீரங்க கத்தியத்தை நம்ம சொல்ல போறோம், கேட்டுக்கிறவன் கேட்டுக்க போறான், விடுறவன் விட்டுட போறான். நமக்கு ஒண்ணு இல்ல, நாம அதனால பாதிக்கப்படாத இருக்கணும். நாம் என்ன சொல்ல போறோமோ அதை சொல்ல போறோம். ஏற்பதும் ஏற்பாததும் உலக இயல்பு, அதை நாம தடுக்கவே முடியாது. சொல்ல வேண்டியது நம்ம. இது இவ்வளவுதான் நம்ம பிள்ளை பொண்ணுகிட்டயே. நான் ஒன்னும் வெளியில எல்லாம் எங்கேயும் சொல்லவே போல. இப்போ யார் கூட இருக்கமோ கணவனோ மனைவியோ சொல்லத்தான் முடியும். ஏற்க வைக்கிறதுக்கெல்லாம் ஒருத்தருக்கு சக்தி கிடையாது. அது உள்ள இருக்கிற தெய்வம் பார்த்து ஏற்க வச்சா உண்டே தவிர, ஏற்க போறாங்கிற எதிர்பார்ப்புல நம்ம சொன்னோம்னா நம்ம தான் ஏமாந்துப்படுவோம். அப்ப என்ன ஆகும்? நமக்கு வருத்தம் வந்துடும். இப்போ சொல்லிண்டே இருப்போம், ஆனா திரும்பி ஏற்றாளான்னு பார்க்க கூடாது. பார்க்க போய் ஏற்கலேன்னு தெரிஞ்சா கட்டமா இருக்கும் இல்லையோ. அதனாலதான் இவர் முன் பாட்டுல என்ன பண்ணார், யாரும் நான் சொன்னதை கேட்க மாட்டேங்கிறாளேன்னு வருத்தப்பட்டார். அடுத்த பாட்டுல மாத்தினுட்டார், இந்த வருத்தத்துக்கு நான் போனேன்னா நானும் திண்டாட வேண்டிதான். அப்ப எனக்கானு கிடைச்ச சிறந்தத்தை சொல்லிக்கணும் இல்லையோ. உனை தந்த செம்மை, தேவரீரே அடியனுக்கு கொடுத்திருக்கீர் செம்மை, உம்மை கொடுத்தீர்னா 4 அர்த்தம் சொல்றார். ஞானத்தால சிறந்தவர்களுக்கும் ஞானத்தால ரொம்ப குறைஞ்சிருக்கிற எனக்கும் வாசி பாராதே வேறுபாடு பார்க்காமல் கொடுத்தீர். இது 1. 2, ததியமா இருப்பது ஒரு வஸ்திரத்தை கொடுக்க என்றிருக்கே தேவரீரை கொடுத்தீர். ராமானுஜர் இன்னொரு காரியம் பண்றார். இந்த வசந்தவர் வந்திருக்கார், இவருக்கு நம்ம கொடுப்போம். இந்த தாழ்ந்தவர் வந்திருக்கார், அவருக்கும் கொடுப்போம், அவருக்கு தகுந்த மாதிரி ஒண்ணு கொடுப்போம் அப்படின்னு கொடுக்காமல் உனைத்தந்த செம்மை, உண்மையே கொடுத்திருக்கிறே. வேறுபாடும் பார்க்கல போனா போறது, வேறுபாடு பார்க்காம கொடுத்துருவார் சுவாமி. ஆனா கொடுக்கறச்சே பெரியவாளா இருந்தா பெரிய விஷயம் கொடுப்பார், சின்னவாளா இருந்தா இல்லையே. உனைத்தந்த செம்மை, உன்னையே 2 வகைப்பட்டவர்களுக்கும் கொடுக்கிறீரே. அடுத்து 3வது, உனைத்தந்த செம்மை நான் சொரூப சமர்ப்பணம் பண்ண வேண்டி இருக்க தேவரீர் தம்மை அடியோங்களுக்கு இது ஆக்கி வைத்ததே. உனை தந்த செம்மை, உண்மையிலே நாங்க வந்து உம்ம திருவடிகளை பத்தி எனைத்தந்தான்னு சொல்லியிருக்கணும், சொல்லவே இல்லை. ஆனா இப்ப மாறுதலா உனைத்தந்தான்னு இருக்கு பாரு. நாங்க எங்களுக்கு கொடுக்கறது பதில் நீர் போய் உண்மை நமக்கு கொடுத்திருக்கீர். கடைசியா சாதிக்கிறார், உனை தந்த நீர் ராமானுஜர் இல்லையோ தெரிஞ்சுட்டேன். ராமனுக்கு தம்பி ராமநாட்டம் தானே பண்ணுவீர், அப்படி என்ன ராமன் பண்ணிவிட்டார். அதே போல இப்ப ராமானுஜர் செய்தார். சீதையை கண்டேன்னு பார்த்துட்டு வந்து ஹனுமான் செய்தி சொல்லிவிட்டார். உடனே ராமனுக்கு ஒரே ஆனந்தம். ஏஷ சர்வஸ்வபூதஸ்து பரிஷ்வங்கோ ஹனுமதா, நான் எதான உனக்கு கொடுத்தாகணும்னு 2 உயிரை காப்பாத்தி விட்டுருக்கீர். நான் 2 பேரையுமே சமர்ப்பிக்கணும், சீத்தை கூட இல்லை, அதனால என்ன மட்டும் உனக்கு கொடுத்துடுறேன் என்றவரை அள்ளி அணைத்து கொண்டு நான் இனிமே உன்னுடையவன் இப்படின்னு ராமன் சொல்லியிருக்காரா. ஹனுமான் நினைக்கிறார், இவர் பாப்பரான்னு ஆசைப்பட்டு நாம வந்திருக்கோம், நாம நம்மள சமர்ப்பிக்கிறதுக்கு வழி தெரியாது திண்டாடிட்டு இருக்கோம், இது இவர் வந்து நம்ம கிட்ட கொடுக்கிறாரே என்று அவர் திகைச்சாரோ இல்லையோ. இப்ப புரிஞ்சுட்டார் திருவரங்கத்தை முத்தினார். ராமன் பேர் இருந்தாலே இப்படித்தான் பண்ணுவா போல் இருக்கு, நாங்கள்லாம் உம்மகிட்ட சமர்ப்பிக்கணும்னு காத்துட்டு இருக்கிறச்சே
நீர் ஹனுமான்ட்டு கொடுத்திருப்பீரா? அத போல ராமானுஜரிடத்தே நாங்க சமர்ப்பிக்கணும்னு காத்துட்டு இருக்கிறச்சே உன்னை தந்த செம்மை ராமானுஜர் உண்மை என்னோ நமக்கு கொடுத்தீர். லோகநாத புராபூத்வா சுக்ரீவம் நாதமிச்சதி என்றா போலே ஆயித்து. லோகநாதன் ராமன். அந்த ராமன் சுக்ரீவன் இடத்துல போய் அடியேன் 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 வரான். லக்ஷ்மணன் பார்த்தார், இது என்ன யார்கிட்ட அடியேன் அடியேங்கிறார் என்னால். லக்ஷ்மணா அப்படி சொல்லாதே, சுக்ரீவன் பரம பக்தன், ஆனால் அவருக்கு நாம அடியேனாத்தான் இருக்கணும், நம்ம அவனுக்கு சமர்ப்பிக்கணும். ஒரு உயிரான சீதையை கொண்டு கொடுத்திருக்கார், என்ன நன்றியோடு இருந்திருக்கிறோம் இல்லையோ, அப்படித்தான் செய்தீர் போலும் உனை தந்த செம்மை. இப்படி உண்மையே கொடுக்கிற அளவுக்கு இருக்கிற உங்ககிட்ட இருக்கிற நேர்மை, ஆர்ஜவ குணத்தை, நேர்மையை மெய்மை கூறிடிலே. இப்ப உண்மையா சொல்ல போனா சொல்ல முடியாது. வார்த்தைக்கு திறம் அன்று, என் வார்த்தையால சொல்லி முடிச்சிட முடியாது. சொல்லால் கூறும் பரமன்று, ஒரு வாசக சப்தத்தை இட்டு உள்ளபடி சொல்ல அரிதாயிருக்கும். இன்ன வார்த்தைகளை தேடி கண்டுபிடிச்சு ராமானுஜர் பெரியவன் தாழ்ந்தவன் வித்தியாசம் பார்க்காம கொடுத்தார்னு விளக்கிவிடலாமான்னால் விளக்க முடியாது. அதுதான் அந்த வார்த்தை. என்ன நம்ம கிட்ட இருக்கிறது 10 வார்த்தை, இதை வச்சு அப்பேற்பட்டது சொல்லிட முடியுமோ? இவங்களுக்கு முடியாது. இது அடியேன் தேவரீர் அடியேனுக்கு பண்ணின உதவியின் பரம்பரை என்ன. இந்த பாசுரம் முடிஞ்சது. 45வது பாசுரம் முற்றிற்று. பேரொன்று மற்றில்லை நின் சரணன்றி, அப்பேரளித்த காளொன்னுமில்லை மற்ற சரணன்னி, எண்ணி பொருளை தேரும் அவர்க்கும் எனக்கும் உனைத்தந்த செம்மை, சொல்லால் கூறும் பரமன்று இராமானுஷா மெய்மை கூறிடிலே.